ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறையா டிப்ரெஷன் இருக்குங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்குங்க. அதாவது மூடி இருந்த என் கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். ரொம்பங்க சீரியஸாக கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறேன் நான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். முழுமையாக பாருங்கள். இது இப்போ இருக்கிற காலகட்டமாக இருந்தாலும் சரி, அப்போ இருக்கிற காலகட்டமாக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, இந்த ஒரு எண்ணம் அப்படின்றது அவங்களுக்குள்ளே வருது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதியாக படுத்து தூங்க ஒரு வீடு இருக்கா? உங்களுக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருக்கா? உங்களுடைய கை கால்லாம் நல்லா இருக்கா? உங்களுக்கு பார்வை நல்லா தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது உடம்புல குறைபாடு அப்படின்றது ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக வந்துட்டு இருக்காது. நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு எந்தவித குறையுமே கிடையாதுங்க. எந்தவித குறையும் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எந்தவித தடையும் இங்கே கிடையாது. உங்கள் சாப்பாடு, அதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. உங்கள் தட்டில் ஐயோ இன்றைக்கி இந்த சாப்பாடா, நான் வேறு செய்வேன்னு நினச்சேனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல. ஆனால் இந்த சாப்பாடு கூட கிடைக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடியவங்க ரோட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு என்னது வீடு சின்னதாக இருக்குது, இந்த வீடை வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த வீடு சின்னதாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இதையே ஒரு குறையாக பார்த்துக்கிட்டு இதையே வந்துட்டு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கும் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு முகாமை கொடுக்குமா, அந்த முகாமில் போய் நம்ம தங்கி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க இங்கே ஏராளமானோர் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தான் கை காலில் தான் உடம்புல ஏதேனும் ஒரு குறைகள் இருந்தும் அதை பெருசாக பார்க்காம உடம்பை வந்துட்டு பயங்கரமாக பாடி பில்டிங் பண்ணி இன்றைக்கி நிறையா பேர் சாம்பியன்ஷிப் அப்படின்றத அடிச்சிருக்கிறாங்க. இல்லை அதை வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமாக பார்க்காம, அதை ஒரு குறையாக பார்க்காம, அதை வந்துட்டு அவங்களுடைய ப்ளஸ்ஸாக பார்த்துக்கிட்டு அதை வச்சு அவங்க நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த ட்ரெஸ்ஸு இப்படி இருக்குது, இதை ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று மாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நான் வெளியில் போகணுமா, என்ன லைட்டாக ஒரு ஓரமாக கிழிஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிங்களா? ரோட்டில் துணியே இல்லாமல் ரோட்டில் சுற்றிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த மாதிரி ஒரு துணி எனக்கு கிடைக்காதா, இல்லை என்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்கான ஒரு துணி எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கமாக பார்ப்பாங்க. இது போல் அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவைகள் இல்லாமல் நிறையா பேர் எக்கச்சக்கமானோர் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இது நமக்கு இன்றைக்கி கிடச்சிருமா நாளைக்கு கிடச்சிருமா ஏங்கி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் இருந்தும் இதை ஒரு குறைபாடாக பார்க்குறோம். நமக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணுமோ தவிர, எனக்கு இது குறை, அது குறை, அதில் குறை, இதில் குறை, கல்யாணம் ஆகலைன்னு குறை, கல்யாணம் ஆனவொடனே பொண்டாட்டி கேள்வி கேட்குறான்ற குறை, இந்த மாதிரி குறைகளை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுவுமே செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து வளர்ந்து போங்க, கம்பீரமாக வளர்ந்து போங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து தன்னடக்கம் அப்படின்றத கற்றுக்கோங்க. நமக்கு கடவுள் இதை கொடுத்துருக்கிறாரு, இந்த நிலைமையிலையாவது நம்மளை கடவுள் வச்சிருக்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி புலம்பக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமாங்க, ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்குன்னு சொன்னால உண்மையாலுமே உங்களுக்கு அப்படி இருந்ததா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.